ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் 2ல் வந்து நம்பர்ஸில் வந்து எக்ஸசைஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். குறிப்பாக எக்ஸசைஸ் நம்பர் 2.4 புக்கில் உள்ளது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸில் இருக்கிற நோட்ஸ், அதாவது எக்ஸசைஸோடைய ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பாட் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், சமச்சீர் 2021 blogspot.comனு. ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் உங்களுக்கு ஏறுமுகம் இறங்குமுகம்னு இருக்குது இல்லையா? 1 2 3 4 5 அப்படின்னு போகிறது வந்து ஏறுமுகம். அதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா இறங்குமுகம், இல்லை டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. 5 4 3 2 1 அப்படின்னு வந்துச்சுன்னா. ஓகே, சரி. இப்போ இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் தான். ஸோ அதே மாதிரி அதாவது 2000 ஆரம்பிக்குது, அப்புறம் 3000 அந்த மாதிரி ஏறுமுகத்தில் இருக்குது. ஓகே, அடுத்ததும் அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் தான். 4 3 2 5 ஆரம்பிக்குது, 5 2 0 1. ஸோ இதில் வந்து ஏறுமுகத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இறங்குமுகத்தில் எழுத போகிறோம். ஓகே, கூடின நம்பர் முதல்ல, அப்புறம் அது கூட சின்ன நம்பர், அதுக்கப்புறம் சின்ன நம்பர். இதுதான் வந்து இறங்குமுகம் இல்லையா? 5 4 3 2 1 அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ முதல்ல பெரிய நம்பரை முதல்ல எழுதணும், அதுக்கப்புறம் சின்ன நம்பர்ஸ் அப்படி எழுதிட்டே வரணும். ஓகே, ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா 9000 ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆன்சர் சிக்கு பார்த்தீங்கன்னா கூடினது 8000. ஸோ 8000 முதல்ல வரும், 8979, 7801. ஸோ இப்படி வந்து என்ன செஞ்சுருக்கோம், இறங்குமுகமாக இருக்கும். இப்போ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு அரேஞ்ச் த மைல்ஸ்டோன் கிவன் பிலோ இந்த ஆர்டர். ஸோ ஒரு மைல்ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. மைல்ஸ்டோனுங்கிறது என்ன, ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதில் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒன்று ஏறுமுகத்தில் இறங்கணும், இல்லைன்னா இறங்குமுகத்தில் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இறங்குமுகத்தில் எழுதலாமா, ஏறுமுகத்தில் எழுதலாமா? ஸோ ஒரு போத் ஆர்டர், ரெண்டு ஆர்டர்லேயும் நம்ம எழுத போகிறோம். ஓகே, திரும்பி வந்தாலும் இப்படி வரும், போக போக அந்த மைலேஜ் குறைஞ்சிக்கிட்டே போவோம் இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு ஆர்டர்லேயும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி கூட்டிகிட்டே போவோம், இது ஒரு வகையானது. ரெண்டாவது டிசெண்டிங் ஆர்டர், குறைஞ்சிக்கிட்டே போவோம் இல்லையா? பக்கத்தில் போக போக குறைஞ்சிட்டே போவோம். ரிவர்ஸில் வந்தீங்கன்னா அந்த இது மாற்றி தான் எழுதியிருப்பாங்க, பட் இது நம்ம எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே, ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.